5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சி சாணியை கரைச்சி போட்டுட்டு 8 மணிக்கெலாம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு காட்டுக்கு போகிறோம். ரொம்ப பனி பெய்யறனால பாப்பாவை விட்டு வெளிலே போக முடியாதுன்னா சளி பிடிச்சிக்கும் அப்படின்னால என்னடா தூக்கிட்டு போகுதுன்னு பார்க்குறீங்களா, அந்த பிள்ளையோட கிச்சன் செட்டு ஒரு பை, இன்னொன்று வந்து தீனி, பாப்பாவுக்கு ஜட்டி சட்டை, ஏன்னா விளையாண்டு நினச்சிக்கிட்டா அப்படின்னா. இது வந்து செவந்திப்பூ. பொங்கல் வந்துட்டாலே செவந்திப்பூ ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. நாங்கள் காட்டுக்கு போகிறதுக்குள்ளே வேலையெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் பிடுங்கின மஞ்சளை வந்து வாய்க்கால் வச்சுட்டாங்க. ஒரு மஞ்சத்தூர்லேயும் ஒரு கிலோ மண் இருக்குமுட்ருக்கு. அதை உதுத்து நம்ம க்ளீன் பண்ணுறது தான் மிகப்பெரிய வேலையே. இங்கே பாருங்கள், நல்லா தேய்க்கணும், ஆனால் மெதுவாக தேய்க்கணும். மஞ்சள் வந்து கீழே உடஞ்சி நிறையா செதறாக விழுந்துடும். அதனால் பார்த்து தான் மஞ்சளை அலசி மண்ணெல்லாம் கிளியர் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து மஞ்சள் வேராயணும். மஞ்சள் வந்து ஒரு நொய்த்த வேலை. பிடுங்கணும், அலசணும், வேராயணும், கட்டணும், அப்புறம் மார்க்கெட்டுக்கு கொண்டு போகணும், விற்கணும். மஞ்சளை பொறுத்த வரைக்கும் காக்கானே இருந்தாலும் சரி, 4 குண்டும் சேர்ந்தாலும் சரி, ஆளும் பேருமா இருந்தால் மட்டும்தான் மஞ்சள் வேலையை செய்ய முடியும். ஒரு ஆள் 2 பேரெல்லாம் இருந்தோம் அப்படின்னா வேறு 5 கட்டு கட்டி மஞ்சள் பிடுங்கி இதெல்லாம் வந்து நடக்காத காரியம். இங்கே பாருங்கள், எங்கள் மஞ்சளில் வந்து ஒரு தூரில் எவ்வளோ மண் இருக்குன்னு. ஓடுற தண்ணியில் வச்சோம்னா ஓரளவுக்கு மண் போயிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அலசணும். இங்கே பாருங்கள், 1 கிலோவுக்கு மேலவே இருக்குமா. தண்ணியில் நல்லா ஊற போட்டு ஊறினதுக்கப்புறம் போகும்னு பார்த்தா ஒரு நாளும் நம்ம கொஞ்சம் நிறைய ஆட்டுற மாதிரி தான் இருந்தது. அலசின மஞ்சள்லாம் ஒரே இதாக ஆஞ்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் கட்டு கட்டுற இடத்துக்கு கொண்டு போயிடலான்னு நாங்கள் கிளம்பிட்டோம். மஞ்சளை பொறுத்த வரைக்கும் ஆடி பட்டம் தேடி விதைக்கணும்னு சொல்லுவாங்களே, எல்லா விதை பொருளுமே அது மாதிரி தான் மஞ்சளையும் ஆடி மாதம் வந்து விதைப்பாங்க. இந்த கன்று குத்தி எதுக்காக அப்படின்னா, மஞ்சளை குத்தி விட்டு கண்ணை குத்துறோம்ல, அது மாதிரி மஞ்சள் குத்தி விட்டு அதுக்கப்புறம் வந்து பிடுங்கி கொண்டு வந்து வைக்கணும். ஆடி மாதமே மஞ்சள் போட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நாங்கள் வந்து ஆவணி மாதம் தான் போட்டோம். ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, கிட்டத்தட்ட 5 மாதம் முழுமையான பயிர். டேய் தம்பி, நான் மஞ்சள் பிடுங்குற வீடியோ அப்லோட் பண்ணணும்டா, வீடியோ வேறா அப்படின்னு சொன்னதுக்கு இந்த பயலுக்கு அவனுங்க இருக்கிற வீடியோவா என்னென்னமா எடுத்து வச்சுருக்காங்களான்னு பாருங்களேன். பாப்பா வச்சுக்கிட்டாலும் இவ்வளோ வேலை செஞ்சு மார்க்கெட் வரைக்கும் மஞ்சள் போடுறது ரொம்பவே பெரிய விஷயம் தான். இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வேலை செய்யணுமா அப்படின்னா ஆமாம்னு சொல்லுவேன் நான். ஏன்னா நாங்கள் மஞ்சள் போடுறது ரொம்ப பிடிக்கும். நாங்கள் எப்போதும் செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். அலசி வச்சிருக்கோம். வேற 5 வச்சிருக்கோம். கொஞ்சம் அங்க இருக்கிறது எல்லாத்தையும் சாயந்தரம் போய் ஆராய்ஞ்சு வச்சிருக்கோம். ஆமா, இது மதியான டைம். மஞ்சள் வந்து சின்னது 10 ரூபா, கொஞ்சம் மீடியம் வந்து 5 ரூபா, நல்லா பெருசாக இருக்கிறது 20 ரூபா, 25 ரூபா, அது மாதிரி சிங்கிள் பீஸ்லேயும் விற்கலாம். மஞ்சள் வந்து கிட்டத்தட்ட 30 ரூபா சொன்னால் கூட வாங்கிட்டு போயிருவாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சூப்பராக இருக்கா. இது நம்ம காட்டிலே விளைஞ்ச மஞ்சள். நம்ம பாருங்க, சொந்தமாக விளைஞ்ச மஞ்சள். ஆமாம், இது பாருங்க. இது நம்ம உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. இப்போ மஞ்சள் போட்டிருக்கோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 5ஆம் நாள், 7ஆம் நாள், 9ஆம் நாள் அப்போலேருந்தே 10 கட்டு 20 கட்டு அது மாதிரி பிடிங்கி கொண்டு போய் மார்க்கெட்டுக்கு கொண்டு போவோம். ஏன்னா பொங்கல் சீர் வைப்பாங்க. அதனால் மஞ்சள் வந்து எப்போதுமே பொங்கல் சீருக்காகவே மஞ்சள் கண்டிப்பாக ஓடும். அதாவது கட்டு வந்து 200 ரூபா, 150 ரூபா, 100 ரூபா, அது மாதிரி. ஒரு கட்டுக்கு வந்து 10 மஞ்சள் இருக்கும், 8 மஞ்சள் இருக்கும். மஞ்சளோட பொறுத்து பெருசாக இருந்ததுன்னா 8 மஞ்சள், சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு 10 மஞ்சள். கட்டு வந்து 200 ரூபா. நாங்கள் வந்து இன்றைக்கி 120 கட்டு பிடிங்கினால ஆட்டோவில் கொண்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு, வண்டியில் கொண்டு போகலை. கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் வந்து மஞ்சள் பிடுங்குற வேலை. இது வந்து 2ஆவது நாளும் அதே மாதிரி வாய்க்கால்லாம் தண்ணி தேக்கி மஞ்சளை குத்தி நல்லா மண் நிறையா இருக்குன்னு சொன்னேன்ல, அதனால் ஊற விட்டு அதுக்கப்புறம் அலசுனா கூட கழுத்து வலியும் இடுப்பு வலியும் தாங்கவே முடியல. செம்ம வலி வலிச்சிருச்சு. இன்றைக்கி என்னடானா வெயில் கொளுத்து வெயில் அப்படிங்கிற மாதிரி வெயிலும் கொளுத்திட்டு இருக்கு. ஒரு வழியாக வாய்க்காலில் உட்காந்து ஆயமில்லைன்ட்டு ஆயாத மஞ்சள்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சதுக்கப்புறம் நான் தான் வேராய போகிறேன். வேராயிறதால நம்ம தான் எக்ஸ்பர்ட்டு. கடன்னு ஆஞ்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். வெயில் தாங்க முடியலையா, வேற ஆஞ்ச மஞ்சள்லாம் வசங்கிடும் அப்படிங்கிறனால அதில் மட்டும் போட்டுவிட்டு நல்லா வேராஞ்சிடணும். நம்ம வந்து தலை குளிச்சுட்டு தலை சீவினா தான் அழகாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே மஞ்சளுக்கு வந்து வேராஞ்சால் தான் மஞ்சள் கிழங்கு வந்து நல்லா பார்வையே தெரியும். பார்க்குறவங்களுக்கு நல்லா நீட்டாக இருக்கிறதுனால ஈஸியாக வாங்கிடுவாங்க. நான் வந்து வேறு ஆஞ்ச மஞ்சளுக்கும் ஆயாத மஞ்சளுக்கும் இல்லை டிஃப்ரெண்ட்டாக காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து ஆயாமல் இருக்கப்போ கிழங்கு வந்து தெரியாது, ஆஞ்சதுக்கப்புறம் நல்லா சூப்பராக பலன்னு அழகாக தெரியும். அப்படி பார்த்ததையுமே தூக்கிடுவாங்க. எங்கள் மஞ்சள் வந்து எப்படின்னா ரொம்ப ஹைட்டாகவும் இல்லை, குட்டையாகவும் இல்லை, மீடியமாக பார்த்த உடனே வாங்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப நீட்டாக இருந்தது. எனக்கு வந்து வேராயிறது, இந்த மண்ணை ஊற்றுறது, அலசுறது, இந்த வேலை மட்டும்தான். நான் எங்கள் வீட்டில் கட்டு கட்டணும், மார்க்கெட்டுக்கு கொண்டு போகணும், எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே பாப்பாவுக்கு தூக்கம் வந்துச்சுனால தூங்க விட்டு வீட்டில் போய் தொட்டிலில் போட்டு வந்துடலாம்.
சின்ன குழந்தைங்களாம் வச்சுக்கிட்டு மஞ்சள் வேலைலாம் செய்கிறப்போ ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் இந்த மஞ்சள் எல்லா வீட்டு வாசப்படியிலையும் நம்ம மஞ்சள் இருக்கும் அப்படிங்கிற சந்தோஷத்துலேயே நாங்கள் பொங்கலுக்கு மஞ்சள் போடாமல் இருக்கவே மாட்டோம். மஞ்சள் பிடுங்கி மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறதுங்கிறது நைட்டு வண்டியில் ஏற்றி ஒரு 2:15 மணிக்கு 2 வீலரில் போனோம் அப்படின்னா போட்டுட்டு விற்றுட்டு வந்துடலாம். கட்டு 100 ரூபா 150 ரூபாய்க்கு போனால் கூட நமக்கு லாபம் தான். ஆனால் நோய் நோய்த்த வேலை, அதாவது இன்பமான ஒரு இம்சை வேலைன்னு வச்சுக்கோங்களேன். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி எப்போதுமே எங்களுக்கு பொங்கல் வந்துடுச்சு அப்படின்னா நாங்கள் மஞ்சள் விற்போம். எங்களுக்கு ஒரு நல்ல வழி தான் பிறக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு 10,000 செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறப்ப ஒரு 3 நாள் கஷ்டப்பட்டாலும் ஒரு 20,000 30,000 கிடைக்குது அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு லாபம் தானே. தமிழர்கள் மட்டும்தான் நமக்கு உதவி செய்கிற அனைத்துக்குமே சூரிய கடவுள், அப்புறம் ஆடு மாடு விவசாயம் என்ற நிலம் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லும் வரையில் பொங்கல் கொண்டாடுறோம். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.